இந்தியன் 1 வரும்போது இந்தியா எப்படி இருந்துச்சு, இந்தியன் 2 வரும்போது இந்தியா எப்படி இருக்கு? அந்த கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு விரும்புறேன். நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். அப்ப நான் குழந்தையா இருந்தேன், அதனால தெரியல. சரி சரி. இப்போ இன்னமும் அந்த கரப்ஷன் சரியாகலன்னு தோணுது அப்படின்னு நீங்க நினைக்கலையா? நினைக்கிறேன். அவ்வளவுதான். ரெண்டு பேரும் ஒரே மேட்டர் பேசிட்டு இருக்கோம். எதுவும் மாறலையே, கம் பேக் இண்டியன். எவனோ திருந்தலையே, கம் பேக் இண்டியன். லஞ்சம் லஞ்சம் லஞ்சம், அதுதான் படம், வந்து பாருங்க. இப்ப வந்து உலக நாயகன் தாத்தான்னு ட்ரெண்டிங் போயிட்டு இருக்கு. நீங்க கூட ஸ்டேஜ்ல சொன்னீங்க, நான் இப்ப கூட தாத்தா தான் என் பொண்ணு மனசு வச்சான்னு சொன்னீங்க. ஏன் சார் அது மாதிரி சொன்னீங்க? சொல்லக்கூடாதுங்கிறீங்களா? இல்ல சொல்லலாம் சார். இப்ப வந்து நீங்க அதாவது இதெல்லாம் நீங்க பண்ணி வைக்கிற கோளாறு தான். தாத்தான்னு சொன்ன என்ன, நான் தாத்தா தானே. காந்திய தாத்தான்னு சொல்லி என்ன குறைஞ்சு போயிட்டாரா? இல்ல பெரியார தாத்தான்னு கூப்பிட்டா குறைஞ்சு போயிடுவாரா? ஐயான்னு கூப்பிடாம தாத்தா பெரியார் தாத்தான்னு நான் சொன்னேன்னா ஒன்னும் ஆயிடும். அந்த தாடிக்கு டையெல்லாம் அடிக்க முடியாது. உள்ள மனசு மாதிரி அந்த வெள்ளை மறுபடியும் வெளியே வந்துடும். அதனால தாத்தாவா இருக்கிறதுக்காகத்தான் நாம பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கோம். நீங்களும் எடுத்துக்கிட்டோம். நாளை அது நடந்தே தீரும். இன்னைக்கு நீட்டும் கள்ளச்சாராயமும் அழிக்க முடியாத சுச்சுவேஷன்ல இருக்கு. சேனாதிபதியா இதுக்கு முடிவு என்ன? அதாவது நான் கள்ளச்சாராயத்தை பற்றி பல இடத்துல பல ஊடகங்கள் சொல்லியிருக்கேன். இது எல்லாரையும் பாதிக்கிற விஷயங்கிறதுனால இதோட பேசிட்டு நிறுத்திடுறேன். கள்ளச்சாராயம் வருவதற்கான காரணமே மது விலக்குத்தான். வள்ளுவர் வந்து மது விலக்கை பத்தி எழுதுறாருன்னா அப்பவே இருந்திருக்காது பெருசா. இது மத விலக்கி வச்சுட்டா அவனே மனதில் முடிவு செய்ய வேண்டும், இது உடம்புக்கு கெடுதல் என்று. விஷம் இதுதான், நெருப்பு இதுதான், இதை தொடக்கூடாது, இதை உண்ணக்கூடாது என்னும் உணர்வு பொது வெளியில் வர வேண்டும். அப்பதான் இது போகுமே தவிர மது விலக்கு பண்ணி வச்சுக்கிட்டா கள்ளச்சாராயம் மிகும். அதனால் கள்ளச்சந்தை பெருகும், கள்வர்கள் பெருகுவார்கள். நடிகருக்கு தடை விதிச்சிருக்காங்க. அந்த லிஸ்ட்ல வந்து கமல் சாரும் இருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? ஏறுங்க, 4 நடிகருக்கு நடிக்க கூடாதுன்னு ஒரு தடை வந்திருக்கு. தகவல் கொடுத்திருக்காங்க. ஆகா அவரா நீங்க அப்படின்னு நான் வடிவேலு டயலாக சொல்லிட்டு அத்தோட நிறுத்திக்கிறேன். இது வந்து இந்தியன் 2க்கானது. இது பக்கத்துலதான் அந்த பில்டிங், அங்க போய் உட்கார்ந்து அது பேசலாம்.